புதியதாக வாக்காளராக பதிவு செய்த பின் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் நடப்பு தேர்தலில் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது வாக்குகளை செலுத்த முடியும். வோட்டர்ஸ் இசிஐ கோவின் என்று டைப் செய்யவும். எலெக்ஷன் கமிஷன் என்பதை தொடவும். லாகின் என்பது தோன்றும். தங்களின் கைபேசி எண்ணை உள்ளிடவும் மற்றும் பாஸ்வேர்ட் உள்ளிடவும். அதன்பின் கேப்சாவை உள்ளிடவும். தங்களின் கைபேசி எண்ணிற்கு வந்த ஓடிபியை உள்ளிடவும். வாக்காளர் சேவை இணையதளத்திற்கு வந்தபின் புதிய வாக்காளராக பதிவு செய்ய ஃபில் ஃபார்ம் 6 என்பதை தொடவும். உங்கள் மாநிலத்தை குறிப்பிடவும். மாவட்டத்தை குறிப்பிடவும் மற்றும் சட்டமன்ற தொகுதியை குறிப்பிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். தனிப்பட்ட விவரங்களில் உங்கள் பெயரை உள்ளிடவும். மற்றும் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். தந்தை அல்லது கணவர் என்பதை குறிப்பிட்டு மற்றும் பெயரை உள்ளிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். தொடர்பு விவரத்தில் செல்ஃப் என்பதை குறிப்பிட்டு உங்களின் கைபேசி என்பதை உள்ளீடு செய்து உங்கள் கைபேசி எண்ணிற்கு வந்த ஓடிபியை உள்ளிடவும் மற்றும் வெரிஃபைட் செய்யவும். இமெயில் ஐடி இருந்தால் உள்ளிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். ஆதார் விவரத்தில் ஆதாரை குறிப்பிட்டு அல்லது ஆதார் இல்லை என்று குறிப்பிட்டவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். பாலின விவரத்தில் ஆண், பெண் அல்லது மூன்றாம் பாலினத்தவர் என்பதை குறிப்பிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். பிறந்த தேதி மற்றும் வயது விவரத்தில் உங்கள் பிறந்த தேதியை உள்ளிடவும். பிறந்த தேதி மற்றும் வயது சான்றாக உங்களிடம் உள்ள ஆவணத்தை பதிவேற்றம். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். முகவரி விவரத்தில் உங்கள் வீட்டில் எண், உங்கள் தெருவில் பெயர், உங்கள் ஏரியா அல்லது உங்கள் ஊர் பெயர், அஞ்சல் குறியீடு, தாலுகா, மாவட்டம் மற்றும் மாநிலம் ஆகியவற்றை சரியான உள்ளிடவும் மற்றும் உங்களிடம் உள்ள முகவரி ஆவணத்தை பதிவேற்றம் செய்யவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்கள் பாதிப்பின் சதவீதத்தை குறிப்பிடவும் மற்றும் மாற்றுத்திறனாளி சான்றை பதிவேற்றம் செய்யவும்.
பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தால் ஒருவர் பெயரை உள்ளிடவும் மற்றும் உறவு முறையை குறிப்பிடவும் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை உள்ளிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். கடைசி உறுதிமொழியாக நீங்கள் பிறந்த ஏரியா அல்லது ஊர் பெயரை உள்ளிடவும். மாநிலம் மற்றும் மாவட்டம் குறிப்பிடவும். பின்னர் இடத்தை குறிப்பிடவும். பிறகு நெக்ஸ்ட் என்பதை தொடவும். கொடுக்கப்பட்ட கேப்சாவை பார்த்து பிரிவ்யூ அண்ட் சப்மிட் என்பதை தொடவும். அதன் பின் வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பித்த பின் விண்ணப்பத்தை சரிபார்த்த பின் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் விண்ணப்பத்திற்கான குறிப்பு எண் வழங்கப்படும். அந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தின் நிலையை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.